தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆடி மாசத்துக்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாசம். நதிகள்ல நீராடுனா பலவிதமான புண்ணியங்கள் இந்த ஆடி மாசத்துல கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாசம் தெய்வங்களுக்கு உரிய மாதம் அப்படிங்கறதாலதான் இதை கற்கடக மாதம் அப்படின்னு நாம சொல்றோம். குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்யலாம். எல்லை தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்களை இந்த மாதங்கள்ல வணங்கினா சகலவிதமான நற்பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஆடி மாசம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருது. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை இந்நாட்கள்ல செஞ்சா 7 ஜென்ம முன்னோர்கள், அதாவது 7 தலைமுறை முன்னோர்கள் அதுல கலந்துப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில இருக்காரு. செவ்வாய் சிம்ம ராசியில இருந்துகிட்டு 13ஆம் தேதி கன்னிராசிக்கு போறார். புதன் மிதனராசியில இருக்காரு. 18ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் ரிஷபராசியில இருக்காரு. 10ஆம் தேதி மிதனராசிக்கு போறாரு. குரு பகவான் மிதனராசியில இருக்காரு. இந்த மாசத்துல சுக்கிரன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. சனி பகவான் மீனராசியில வக்கிரம் அடைஞ்சிருக்கார். இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. ராகு கும்பராசியில இருக்கார். கேது சிம்ம ராசியில இருக்கார். கன்னிராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னோட 7ஆம் பார்வையா மீனராசியில இருக்கிற வக்கிரமடைஞ்ச சனி பகவானை பாக்குறார். இது எல்லாம் சேர்ந்து இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாச தொடக்கத்துல ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமத்துல இருக்கார். அதே சமயம் குரு பார்வை அப்படிங்கறதும் சரி, குருவோட இருப்பிடமும் சரி ரொம்ப அற்புதமாவே இருக்கு. அதனால பொருளாதார ரீதியா உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன், அவர் ராசிநாதன் மட்டும் கிடையாது, 8ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதனால அது நல்ல நேரம் தான். சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்துல அறிகுறிகள் தெரியும். என்ன ஜோசியர் ஆடி மாசத்துல சுபகாரியமே பண்ண மாட்டாங்க, நீங்க என்ன சுபகாரியம் வருங்கிறீங்க அப்படின்னு. அதாவது சுபகாரியம் பண்ணணும்னா இந்த மாசமே பண்ணணுங்கள, அதுக்கான ஏற்பாடுகள் இந்த கல்யாண கலை கட்டிச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் அந்த வரன் பார்க்கக்கூடிய வேலை, அதுக்குண்டான முன்னேற்பாடுகள், வீட்டுல மராமத்து பணி செய்யறது, வர்ணம் பூசுறது, அது எல்லா வேலைகளும் நடக்கும். ஒரு நேர்மறை ஆற்றல் வீட்டை சுத்தி இருக்கும். பரவாயில்ல, நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கு, ஒரு முன்ன இருந்ததை விட இப்ப நாம முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதோட ஆடி 10ஆம் தேதி மிதன ராசிக்கு சுக்கிரன் போறார். ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு போய் குருவோட இணைகிறார். தொழில் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தேவகுருவும் அசுரகுருவும் இணைந்து பாக்கியத்தில் இருக்க பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது தான் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையோட ஒரு பொற்காலம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை நாம சொல்லலாம். அப்ப இந்த ஆடி 10ஆம் தேதிக்கு மேல உங்களோட முயற்சிகள் எல்லாத்திலையுமே வெற்றி கிடைக்கும். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அது மாதிரி பயணங்கள் சிறப்பா இருக்கும். பயணங்களால 10 ரூபா லாபம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு இடத்துல வேலை செய்யறோம், வெளியில ஒரு ஊருக்கு வேலைக்கு அனுப்புறாங்க, 10 நாள் தங்குற மாதிரி இருக்கு. ஏடா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணுமா, புள்ள குட்டி எல்லாம் பார்க்காம இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை வரும் உங்களுக்கு. ஆனா நீங்க பயணப்படக்கூடிய இடத்துல உங்களுக்கு பலரோட நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய தொடர்புகள் கிடைக்கும். அதால தொழில் செய்யலாம். அதால உங்களோட வேலையில உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உலகத்தை புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். மகான்களோட ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா ஒரு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இப்ப சென்னையில வேலை பார்த்துருப்பீங்க நீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும், எப்படியாவது நாம திருநள்ளாறு போயிட்டு வந்துடணும்டா அப்படின்னு, சனி பகவானை வணங்கிட்டு வரணும்டா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இப்ப உங்களுக்கே ஆபீஸ்ல இருந்து சென்னையில இருந்து காரைக்காலுக்கு ஒரு வேலையை அனுப்புவாங்க. அப்பா பக்கத்துலதான் திருநள்ளாறு போய் சனி பகவானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரியான அமைப்புகள் வாய்ப்புகள் அப்படிங்கறதெல்லாம் நிறைய கிடைக்கும். அது மாதிரி உத்தியோகத்துல சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வெளி மாநிலம் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் கூட இருக்கு. பயங்கரமான பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கும். அது மாதிரி உங்களோட சொந்த தொழில ஏற்பட்ட குறுக்கீடுகள் அப்படிங்கிறது நீங்கிரும். தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட இடைஞ்சல்,
திடீர்னு கடைக்கு முன்னாடி ஒரு குழியை தோண்டி வைப்பாங்க, வேலைக்காரன் லீவு போட்டுருவான், திடீர்னு பார்த்தீங்கன்னா மின்சாரம் பிரச்சனை வரும். இது மாதிரி வந்த பிரச்சனை என்னடா இது, காலங்காத்தால வந்து கடையை திறந்து பொழப்பாத்தா தானே நல்லா இருக்கும், காலையில கடையை திறந்தோம்னாலே பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது இல்லையா? அந்த மாதிரியான அந்த தரித்திரம் பிடித்த காலம் அப்படிங்கிறது நீங்கி இப்ப தொழில் ரொம்ப நல்ல வளர்ச்சி அப்படிங்கறத நோக்கி பயணம் செய்யும். அது மாதிரி ஆடி 13ஆம் தேதி கன்னிராசிக்கு செவ்வாய் போறார். கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிங்கிற பழமொழி. தனாதிபதியான செவ்வாய் அப்படிங்கிறவர் விரயஸ்தானத்துக்கு வர்றதால கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக தான் இருக்கும், சேமிப்புகள் கொஞ்சம் கரையும். வருமானம் 1 மடங்கு வந்துச்சுன்னா செலவு 2 மடங்கு ஆகும். ஆனா நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, அது சுப விரய செலவுகள் தான். ஏன்னா தனாதிபதி அவர் ஒரு பக்கம் பணத்தை கொடுத்துருவாரு, இன்னொரு பக்கம் செலவு பண்ண வைப்பார். நாம சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் பொட்டியில வைக்கிறத விட பிள்ளைகளுக்கு ஏதாவது மனசார வாங்கிட்டு போறோம் பாருங்க, அப்பதான் அதுல ஒரு திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வகையில செலவானாலும் மனசுக்கு நிறைவு அப்படிங்கிறத கொடுக்கும். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு வேங்கி கிடந்தவங்களுக்கெல்லாம் இப்ப உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். கடுமையான உழைப்பு, குறிப்பா ரியல் எஸ்டேட், கமிஷன், தரகு, இது மாதிரி ஆளுங்கெல்லாம் பிஸியாவே இருப்பீங்க. குந்த நேரம் இல்லை, படுக்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லைங்கிற அளவுக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும். அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதனால எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு 10 ரூபா இருக்குடா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட ஒரு சோறு அள்ளி வாயில வைக்கலாம், ஒரு நல்ல தூக்கம் போடலாம், அப்படிதான் இருக்கும். அது மாதிரி கடகராசிக்கு புதன் 18ஆம் தேதி வரார். அது வரைக்கும் 17ஆம் தேதியில தான் இருக்கார். உங்களோட ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான அவரு 9ஆம் இடத்திலேயே இருக்க போறார். அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 17 தேதி வரைக்கும் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல தான் இருக்காரு. அதன் பிறகுதான் தொழிற்ஸ்தானத்துக்கு வியாபாரத்துல இருக்கிற மந்த நிலை அப்படிங்கிறது மாறும். சில பேருக்கு வீடு மாற்றம், சில பேருக்கு உத்தியோக மாற்றம், இதெல்லாம் கிடைக்கும். ஆனா அது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். வரக்கூடிய மாற்றங்களை கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம், கண்டிப்பா ஜெயிக்கலாம். வெரி முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அமையும். எல்லாமே லாபம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். முக்கியமான விஷயம், ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் இந்த காலகட்டத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான இடத்துல இருக்கார். அதே நேரத்துல அவரோட பார்வை 12ல போயிட்டு கொஞ்சம் 10 ரூபா மிச்சம் இல்லாம நமக்கு செலவாயிட்டு இருந்தது பாத்தீங்களா, அந்த நிலைமை அப்படிங்கிறது மாறும். அந்த வஜ்ர பார்வையோட வீரியமும் குறையுது. அப்படிங்கிறப்ப சனி பகவான் கொடுத்து செலவு பண்ண வச்சார், இப்ப கொடுப்பாரு, செலவு பண்ண வைக்க மாட்டாரு. நல்ல செலவு தான் பண்ண வைப்பாரு. ஒரு மருத்துவ செலவு, ஒரு வைத்திய செலவு, ஒரு வண்டி வாகனம் பழுதாகி போறது, வீட்டுல கிரைண்டர் மிக்சி ரிப்பேர் பழுதாகி போறது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை செலவு பண்ணீங்க இல்லையா, அது எல்லாம் இருக்காது. வரக்கூடியது எல்லாம் சுப செலவுகளாவே இருக்கும். இந்த ஆடி அமாவாசையில முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செய்யுங்க. இதை மட்டும் செஞ்சிட்டீங்கனாலே போதும். மிக சிறந்த ஒரு மாசமா இந்த ஆடி மாசம் இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.